நீ கேட்டது கிடைக்காத போது, when God says no or when you don't get what you ask for. அதாவது நிறைய நேரத்துல நம்ம விசுவாசிக்கிறோம் இந்த ஜெபத்தை நிச்சயமா கர்த்தர் கேட்பாரு, ஆமென் ஆமா சொல்வாரு, he is going to say yes. நிறைய பேர் மோட்டிவேட் பண்ணுவாங்க நம்மள, நீங்க ஜெபம் பண்ணு, God will answer your prayer, answer your prayer. yes, ஆன்சர் பண்ணுவாரு. ஆனா நான் கேட்கிறதுக்கு சில நேரத்தில் அவர் நோ சொல்ல அதிகமான வாய்ப்பு உண்டு. நம்ம எப்பெல்லாம் கர்த்தர் நான் கேட்டது எஸ் சொல்லிட்டாருன்னா, பிரைஸ் லார்ட், கர்த்தர் இந்த ஹீலிங்கை கொடுத்தாரு, கர்த்தர் இந்த விடுதலை கொடுத்தாரு, கர்த்தர் இந்த டோர் ஓபன் பண்ணாரு, கர்த்தர் இந்த ரிப்போர்ட்டை மாத்தாரு, சந்தோஷம். ஆனா but when God says no to your prayer, அதோட ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நான் கேட்டதுக்கு நோ சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எஸ் சொன்னார்னா, நான் ஜோம் பண்ணா அவங்களுக்கு குழந்தை பிறந்தது, நான் ஜோம் பண்ணா அவங்களுக்கு கல்யாணம் நடந்தது, நம்மளால ஏத்துக்கவே முடியாது. ஆனா இன்னைக்கு கேள்வி என்னன்னா, நம்ம விசுவாசம் ஆண்டவர் எஸ் சொல்லும் போது செலிப்ரேட் பண்றோம். ஆனா நம்ம விசுவாசம் உண்மையிலே கரெக்டான ஆண்டவர் நோ சொல்லும் போது தான் அது சோதிக்கப்படுது. இன்னைக்கு நான் கேட்பதுக்கு என் ஆண்டவர் இல்லை என்று சொன்னாலும் அவர் நல்லவர், அவரை நான் நம்புவேன். அவர் ஓகேனாலும் ஸ்தோத்திரம், அவர் இல்லைன்னு சொன்னாலும் ஸ்தோத்திரம். என் கர்த்தர் எனக்கு மேலானதை அவர் செய்கிறார். இந்த அடைத்த கதவு நன்மைக்கு. நான் கேட்டதுக்கும் ஆண்டவர் நோ சொன்னாலும் என் ஆண்டவர் நல்லவர், என் கதையை இன்னும் அவர் எழுதி கொண்டிருக்கிறார், நன்மையாகவே முடிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?